ஹார்ட் ஹெவியாக இருக்கா? இப்போ இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நேசித்தவங்க நம்மளை விட்டு போயிருக்கலாம், இல்லை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா நம்ம நினச்சது நடக்காமல் கூட போகலாம். ஸோ ஹார்ட் ஹெவியாகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஹார்ட் ஹெவி ஆயிடுச்சுன்னா தனிமைப்படுத்திப்பாங்க, அதுலேருந்து எஸ்கேப் ஆகலாமான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்பர் 1, ஹார்ட் ஹெவியாக இருக்கா? அந்த ஹெவினஸோட உட்காருங்க. அழகுன்னு தோணுச்சா அழுங்க, இல்லை எழுதணுமா எழுதுங்க, இல்லை ப்ரே பண்ணணுமா ப்ரே பண்ணுங்க. அதை சப்ரஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பேர்டன் தான் பின்னாடி வியாதியாக மாறுது. நம்பர் 1. நம்பர் 2 இந்த மாதிரி ஹார்ட் ஹெவியாக இருக்கும்போது ஒரு கொஞ்சம் நிதானத்தை வர வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் 1 நிமிஷத்துக்காக நல்லா ஆழ் மூச்சு எடுத்து 1 நிமிஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ண. நல்லா டீப்பாக மூச்சை உள்ளே எடுத்து வெளியில் விடுங்க. 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு, ஜென்ரலாக இந்த மாதிரி மனசு ஹெவியாக இருக்கும்போது நம்ம யாருக்கூடையும் பேசணும்னு தோணாது, அப்படியே ஓரமாக உட்காரலான்னு தோணும். அது பண்ணக்கூடாது. அந்த டைமில் தான் உங்களுக்கு நெருங்கி யாராவது ஒருத்தர் இருப்பார்ல, ஃபேமிலியிலையோ ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்களை கூப்பிட்டு ஃபோனில் பேசுங்க. ஒரு இன்னொரு சக மனிதனுடைய ப்ரெசன்ஸ் கூட இருந்தாலே கொஞ்சம் லைட் ஆகிடும். இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஹெவினஸ் ஆஃப் த ஹார்ட்லேருந்து வெளில வரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ட் ஹெவியாக இருக்குன்னா உங்களுக்கு மனசு இருக்குன்னு அர்த்தம், அதுக்குள்ள காதல் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் மனசு ஹெவியாக இருந்தால் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? காமெண்ட் பண்ணுங்கள், படித்து எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்.